So this video is sponsored by BuyMode e-shopping app. ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைனில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெரைட்டி பார்த்தீங்கன்னா குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக்கு, பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு, பெவரேஜஸ், பேபி கேர் எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்கே BuyMode ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஆர்டரும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரியும் வந்திருக்கு. ஸோ அவங்க ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ, உங்கள் ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கே பிடிச்சி போகும். அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஆர்டர் கொடுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்குள்ள அவேர்னஸ் வீடியோ வந்து இன்கம் டேக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ பேன் கார்டு யார் யாரெல்லாம் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து பேன் கார்டு வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கமே ஏர்ன் பண்ணாட்டி கூட நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து பேன் கார்டு தேவைப்படும். ஸோ பேன் கார்டை வந்து இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் இது வந்து பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸு. ஸோ உங்களோட பேன் கார்டு வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இன்கம் டேக்ஸ் இந்தியா போட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் .government கவர்மெண்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து gov.in. நீங்கள் என்ன செய்யணும், www.incometax.gov.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதை நீங்கள் இன்கம் டேக்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த கீழே வந்து குவிக் லிங்க் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ வெரிஃபை யுவர் பேன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது இதில். அடுத்தது வந்து நோ யுவர் டேன் நம்பரு, லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸு, லிங்க் ஆதாரு, இதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா உங்களோட பேன் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் இங்கே என்ன கேட்கும், உங்களோட பேன் கார்டு ஆதார் நம்பர் கேட்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னோடய பேன் கார்டு நம்பரும் ஆதார் நம்பரும் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ண அப்புறம் வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா என்னோடய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி காமிக்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, டைப் பண்ண அப்புறம் பேன் கார்டை டைப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஆதார் நம்பர். இப்போ ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்வேலிட் பேன்னு சொல்லி காமிக்கும். அதனால் அது கரெக்டாக கொடுக்கணும். ஸோ என்னோடய ஆதார் வந்து கரெக்டாக கொடுத்தோன்னே அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, மிஸ்டேக் எதுவும் சொல்லலை. ஐ மீன் பேன் கார்டு நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஆதார் நம்பர் கேட்டேன்னு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அதை வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டு அப்புறம் ஆதார் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் பேன் கார்டு இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா உங்களோட பேன் கார்டு வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ லிங்க் ஆகலைன்னு சொன்னால் இட் இஸ் நாட் லிங்க்ட் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், லிங்க் பண்ணுற ஸ்டேட்டஸ்க்கு போய் நீங்கள் அது உங்களோட பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா பெனால்ட்டி வந்து 1000 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அவங்க ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக முடிஞ்சிருக்கும். இப்போதைக்கு நீங்கள் அது டைம் டெட்லைன் முடிஞ்சதுனால உங்களுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து யூபிஐ பேமெண்ட், ஜிபே மாதிரியோ இல்லை டெபிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங்லேயோ அது கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஆதாரை லிங்க் பண்ணிக்கலாம். 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த லிங்கிங் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா
இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.